குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், அதாவது சிறப்பு துணைத் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் சொன்னது என்னென்னா அதே பழைய சிலபஸ் தான். நீங்கள் மார்ச் பப்ளிக் எழுதுனீங்களே, ஸோ அதில் என்ன சிலபஸோ அதே சிலபஸை தான் நீங்கள் இந்த சிறப்பு துணைத் தேர்வுக்கும் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க ஓகேங்களா. சிலபஸில் எந்த சேஞ்சஸ் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஸோ இன்னொரு ஒரு அதாவது ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. அது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கொஷின் பேப்பர், அதாவது வினாத்தாள் வடிவமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எளிமையாக வந்து கேட்க போகிறதா வந்து ஒரு தகவல் வந்து பள்ளி கல்வித்துறை சார்பிலேருந்து நமக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்குப்பா ஓகேங்களா. ஸோ இது பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அட்டெம்ப்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நீங்கள் பாஸ் பண்ண தான்ப்பா ட்ரை பண்ணுவீங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வெறும் இம்பார்ட்டண்ட்டு கொஷின்ஸை மட்டுமே நீங்கள் படிச்சுட்டு போனாலே பாஸ் மார்க் விட அதிகமான மார்க் எடுக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் ஃபுல் புக்கு படிக்கணுன்ற அந்த ஒரு இதுவே மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. வெறும் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனால் அந்த மினிமம் மெட்டீரியல்ன்றது ப்ரொவைட் பண்ணுவாங்க எல்லாேருக்கும். ஸோ நீங்கள் அதை படித்தாலே போதும், நீங்கள் 90க்கு 50 மார்க்குக்கு மேலே ஈஸியாக எடுத்துருங்க ஓகேங்களா. ஸோ அதனால் யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி வினாத்தாள் வடிவமைப்பு எளிமையாக தான் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுப்பா. இல்லை சென்டம்லாம் எடுக்க யாரும் பெருசாக முயற்சி பண்ண மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் ஓகேங்களா. அதிகமான மார்க் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குமான்னு தெரியல, பட் பாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த சான்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயன்படுத்திக்க பாருங்கள் ஓகேங்களா. ஸோ கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. வெறும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டுமே நீங்கள் படிச்சுட்டு போனாலே கிளியர் பண்ணிடலாம். மேபி 1 or 2 சப்ஜெக்ட் நீங்கள் அரியர் வச்சுருக்கலாம், நான் பொதுவாக சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு போயிருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த சான்ஸ் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாயிரும். கிளியர் பண்ண ரொம்ப நாள் எடுத்துக்கும், வருஷம் ஆயிரும். ஸோ அதனால் இந்த அட்டெம்ப்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிடுங்கப்பா ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.